திருப்பூர்ல 18 வயசு வர வேதான்ற பையன் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ரன்னிங்ல ட்ரெயினருக்குள்ள பாத்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல மாட்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வேதாவுக்கு பயங்கரமா இன்ஜூர் ஆயிருக்கு. இப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா உயிரோடவே இல்லை. அவர் இறந்ததுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட் கிடையாது, நம்மளோட கவர்மெண்ட். என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அங்க இருக்கிற ரயில்வே போலீஸோட அதிகபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பையனை சேவ் பண்ணிருக்கணும். பட் அங்க நடந்தது அது இல்லை. அந்த பையனை வழியோட உட்கார வச்சு உன் பேர் என்ன, காலேஜ் பேர் என்ன, எதுக்காக ரன்னிங்ல ட்ரெயின் ஏறினு 30 நிமிஷம் என்கொயரி பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இந்த ஃபார்மாலிட்டி அந்த டைமுக்கு தேவையா? இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பூர்ல இருக்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அந்த பையனை அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே இல்லை, வெறும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வேதாவோட அப்பாவை தவிர வேற யாரையுமே பார்க்க அலோவ் பண்ணல. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம வச்சிருந்ததுனால அந்த பையன் அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் ஆர்கனைசேஷன் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்விட்ச் பண்ணவும் அலோவ் பண்ணல. அந்த பையன் அன்கான்ஷியஸ் ஆகி நிலைமை சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வேற ஹாஸ்பிட்டல் போகவே அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்விட்ச் பண்ணி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பையனோட உயிர் அட்மிட் பண்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஃப் அன் முன்னாடி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் உயிரை காப்பாத்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக ஜஸ்டிஸ் கேட்டு போராட்டம் பண்ண காலேஜ் பசங்களை பஸ்ல ஏற்றி ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட பார்க்காம அசிங்கமான வார்த்தைகளை திட்டி அவங்கள அடிச்சு ப்ரூஃப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களை அடிச்சிருக்காங்க. அந்த பையன் ரன்னிங்ல ட்ரெயின் இருந்து தப்பு தான். அதுக்கு போலீஸ் இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபியூச்சர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்காம தடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு டிலே பண்ணி ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் திரும்பி வருமா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? டாக்டர் இல்லாத ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், சப்போர்ட் பண்ணாத போலீஸ், டைம் டிலே பண்ண ரயில்வே போலீஸ். கடைசியா ஒரே விஷயம், அந்த டிலே பண்ண ஆபீசர்ஸை பார்த்து கேட்கிறேன், உங்க பசங்களுக்கு இது நடந்து வழியில துடிச்சிட்டு இருக்கக்குள்ள இந்த மாதிரி தான் டிலே பண்ணுவீங்களா?